மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதிலும் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், சென்னை செம்மஞ்சேரியில் விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும், விளையாட்டு நகரம் விளையாட்டுத்துறை சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என கூறினார். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அரசு பொதுத்துறை மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பணி வழங்கப்பட்டது எனவும் கூறினார். விளையாட்டு வீரர்கள் சாதனை நிகழ்த்த தமிழக அரசின் திட்டங்கள் காரணமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் 6578 வீரர்களுக்கு 211 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக 178 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையாக இந்த தொகையை நாம் வழங்கிட்டு வரோம். இதுலேயும் நாம் தான் இந்தியாவுக்கே முன்னோடி. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள், அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 1172 வீராங்கனைகளுக்கு 33 கோடி 51 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை மொத்தம் 6578 வீரர்களுக்கு 211 கோடியே 39 லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்க மாட்டாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில் சுமார் 10 ஆண்டுகளாக கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதை மாற்றி 2023ஆம் ஆண்டு 76 பயிற்றுநர்களை பணியில் அமர்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஏதேனும் ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்தால் போதை எண்ணம் வராது என்றும், இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் முப்பெரும் விழாவாக இந்நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்துள்ளார் என்றும், இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் நிகழ்ச்சி என்று கூறினார். 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், 1172 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட். உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. துடிப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இங்கே இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டுக்கு முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் 5 பேர் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து 5 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட மொத்தம் 116 பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் பணியமர்த்தி இருக்கிறோம். ஏன் இவ்வளவோ குறிப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இதனால் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டாவில் வேலை கொடுப்போம்னு உதயநிதி சொல்லியிருந்தார். அதன்படி ஜீவோ வெளியிட்டு 62 பாரா வீரர்கள் உட்பட 178 விளையாட்டு வீரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு.